ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உன் வாழ்க்கையில் எல்லாமே தலைகீழாக மாறப்போகுது. இத்தனை நாளாக கஷ்டங்களையும் கவலைகளையும் பார்த்த உன் வாழ்க்கையில் இன்னையோட எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும்படி இந்த வராகியம்மா செஞ்சிடுறேன் என் செல்லமே. இத்தனை நாள் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் உனக்கு தாமதமாகலாமே தவிர ஒருபோதும் தப்பி போகாது. பொறுமையோடு நீ இருந்தீனா எல்லா காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நானே முடிச்சு கொடுப்பேன். உன் உள் மனசு உனக்கு என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு நீ வாழும்போது கண்டிப்பாக ஒருபோதும் நீ தோற்று போக மாட்ட. ஏன்னா உன் உள் மனசுலேருந்து உனக்கான குரலாக ஒலித்து கொண்டிருப்பது இந்த வராகியம்மா நான் அல்லவா. அடுத்தவங்க காசு பணம் வச்சிருக்காங்கன்றதுக்காக அவங்களுடைய வசதிக்கு நீ மரியாதை கொடுக்க வேண்டாம். அடுத்தவங்களுடைய வயசுக்கு மரியாதை கொடு. வசதி எல்லாருக்கும் வருவதில்லை, ஆனால் முதுமை எல்லாருக்கும் வருமல்லவா. உன் வாழ்க்கையில் நீ எந்த விதத்திலும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தீனா அது உனக்கு திரும்ப கிடைக்கும்ன்ற நோக்கத்தோடு இதை சொல்கிறேன். எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இயல்பான பேச்சும் யாரையும் காயப்படுத்தாத அன்பும் பசிக்கு உணவும் பண்பு மாறாத பார்வையும் இது எல்லாமே உனக்குள்ளே இருக்கும்படி பார்த்துக்கோ. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில் முடிஞ்ச வரைக்கும் யாரையும் காயப்படுத்தாம வாழ கற்றுக்கோ என் செல்லமே. சொல்ல முடியாத சோகங்களும் நினைவுகளும் இங்கு வாழும் எல்லார் மனசுலையும் இருக்கதான் செய்து. யாரும் எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு வாழலை, மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டு மறைச்சிக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ உன் மனசில் இப்போது எதையெல்லாம் யோசிக்கிறாயோ, எதையெல்லாம் நினச்சி கவலைப்படுறியோ அது எல்லாவற்றையும் உனக்காக நான் காணாமல் போக செய்கிறேன். படிப்பு, பணம், பதவி, புகழ், அந்தஸ்து, அதிகாரம்னு அது அத்தனையையும் தாண்டி நான் உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன் என் செல்லமே. நீ மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போது உன்னை தேடி வரப்போகுது. நீயே சற்றும் எதிர்பார்க்காத பல பெரு மகிழ்ச்சிகளை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை நான் இன்பத்தில் மிதக்க வைப்பேன். நீ முழு மன நிறைவோட எனக்கு நன்றி சொல்லக்கூடிய அந்த நல்ல நாள் நெருங்கி வரப்போகுது என் செல்லமே. எத்தனை உறவுகள் உன் கூட இருந்தாலும் நீதானே எல்லாத்தையும் தனிமையாய் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாய். அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் கவலையும் ஏக்கமும் உனக்கு வேண்டாம். எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராகு. உனக்கான நல்ல எதிர்காலத்தை இந்த வராகியம்மா உருவாக்கி தருவேன்னு நம்பு. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது தேவையற்ற கவலைகள் உனக்கு வேண்டாம். உன் வாழ்க்கையில் எதையும் நினச்சி நேரத்தை வீணாக்காம எப்போதும் தைரியமாக வாழ தயாராகு. உன்னுடைய கவலைகளும் இப்போதைய உன்னுடைய சூழ்நிலையும் நிரந்தரம் கிடையாது. எல்லாமே நிச்சயமாக உன்னை கடந்து போகும். உன்னை மதிக்கும் மனிதர்களை நீ உற்சாகப்படுத்து. உதவி தேவைப்படுபவர்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை செய். உன்னை காயப்படுத்துகிறவங்களையும் உன் மனசுக்கு கஷ்டப்படும்படி பேசியவர்களையும் மன்னிச்சு மறந்துட்டீனா உன் வாழ்க்கை வசதியாக இருக்கும் என் செல்லமே. சில நேரங்களில் கடினமாக தோன்றும் உன் வாழ்க்கையை இனி எளிமையானதாக நிறைவானதாக நான் ஆக்கி கொடுக்கிறேன். முடியுன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை நீ எதிர்கொண்டு வாழும்போது எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நானே உனக்கு முடிச்சு கொடுப்பேன். இப்போது இருள் சூழ்ந்திருக்கும் உன் வாழ்க்கையில் நான் வெளிச்சத்தை கொண்டு வந்து தந்து விடுவேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி உன்னுடைய துன்பங்களையெல்லாம் தலைகீழாக திருப்பி போட போகிறேன். இனி எல்லாமே உனக்கு நல்ல விதமாக மட்டுமே நடப்பதற்கான சூழல்களை நான் உருவாக்குறேன். ஏன் ஆசீர்வாதத்தோடு இனி அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். இந்த வராகியம்மா ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். எல்லாத்தையும் இழந்து எவ்வளவோ கஷ்டங்களையும் துரோகங்களையும் பார்த்து மனம் வெறுத்து போயிருக்கும் மனிதர்களை விட்டு நான் ஒருபோதும் ஒதுங்கி போக மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் யாரையுமே நம்ப முடியலையே நீ நினைக்கிறதும் தவிக்கிறதும் துடிப்பையும் புரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கு துணையாக ஆதரவாக பக்கபலமாக இருப்பதற்காக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் நான் அறிவேன் என் செல்லமே. உனக்கான நம்பிக்கையை நான் கொடுத்து உனக்கான நல்ல விஷயங்களையும் செஞ்சு தரப்போகிறேன்.
உன்னை ஏமாற்றியவர்கள் யாரும் என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது. இந்த உலகத்தில் எங்கும் நிறைஞ்சிருக்கும் இந்த வராகி அம்மா நானே உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்தி தருவேன். உனக்கான அனைத்தையும் நீ விரும்பியதை விட சிறப்பாக நடத்தி முடிப்பேன். என்ன நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும்னு அதை எதிர்கொண்டு ஏற்றுக்கொள்ள தயாராகு. உன் செயல்கள் அனைத்திலும் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பதற்கான நேரம் நெருங்கி வந்துடுச்சு. இனிமே நீ நம்பிக்கை இழக்க வேண்டாம். இறைசக்தி என்ற ஒன்று கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தும் என நம்பு. நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எல்லாமே சரியாக தான் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு எதுக்காகவும் பயப்படாமல் தைரியமாக இரு. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் இந்த வராகி அம்மா ஒவ்வொன்றாக நடத்தி கொடுப்பேன். உன் மனசில் இருக்க குழப்பங்களை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதையும் நானே செய்து தருவேனேன் செல்லமே. எல்லாவற்றிற்கும் காத்திருக்கும் மனம் கொண்ட உனக்கு தாமதமானாலும் அனைத்தும் சரியான நேரத்தில் நடக்கும். என் அருளின் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும்படியும் உனக்கு நல்ல விஷயங்களே நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். எவ்வளவு தடைகள் வந்தாலும் நீ முயற்சியை கைவிடாதே என் செல்லமே. உனக்கு தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் இப்போது ஒவ்வொன்றாக நிறைவேறும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது உன் நல்லதுக்காக தான் நடக்குதுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. என் அன்பு பிள்ளைகளையும் பக்தர்களையும் காக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறதால தான் இப்போது உன்னை காப்பாற்ற ஓடி வந்துள்ளேன். நம்பிக்கையும் பொறுமையும் உனக்கு இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். என்னை முழு மனசோட நினச்ச உனக்காகவே உன் சுமைகளையும் பாரங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி தருவேன். இந்த வராகி அம்மா ஒருபோதும் பொய்யுரைக்க மாட்டேன் என உனக்கு தெரியும் தானே. நீ எதை தேடுறியோ எதை ஆசைப்படுறியோ அதை கண்டிப்பாக நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். உன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து வாழும்போது அது நிச்சயம் பல்மடங்காக உனக்கு வந்து சேரும். இனிமே நீ எதற்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னுடைய மனச்சுமையை நான் ஏற்றுக்கொண்டு பாரங்களே இல்லாத இலகுவான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தர்றேன். உன் வாழ்வில் நடப்பது அனைத்தையும் நான் தான் உனக்கு நடத்தி கொடுக்கிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கோ. உன் நெஞ்சை எனது ஆலயமாக ஆக்கி கொண்டு உன் நெஞ்சுக்குள் குடியேற நான் ஆசைப்படுறேன். அதனால் நீ எல்லாவற்றையும் சத்தியமாக சாத்தியமாக ஆக்கி கொள்ள தயாராகு. உன்னுடைய சிந்தனை என்னை நோக்கி இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். உன் கவலைகளையும் கலக்கத்தையும் துரத்தி அடித்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்கிறேன். உன் மனம் சோர்வடைந்து போயிருக்கிறத பார்த்துட்டு தான் உனக்கு புத்துணர்ச்சியை கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா ஓடி வந்தேன். இனிமே உன் உள்ளம் புதிதாய் மலரும். உன் வாழ்க்கை புதுசாக மாறும். உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தையும் என் திட்டப்படி தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதும் யார் தவறு செஞ்சாலும் மன்னிக்கக்கூடிய மனசோட இரு. மன்னிப்பு தான் மனசுக்கு அமைதியை கொடுக்கும். என் அருள் கடலில் மூழ்கிய உன்னை எந்த விதத்திலும் கஷ்டப்படாமல் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக இந்த வராகி அம்மா நானே செஞ்சு தருவேன். உன் மனசு கவலைப்படும் போதெல்லாம் நீ என்னை நோக்கி பிரார்த்தனை செய். பிரார்த்தனை தான் அமைதிக்கான பாலமாக இருக்கும். இந்த வராகி அம்மாவை நம்பி சரணடைந்த உன்னை காப்பாற்றி உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு தரேன். எளிமையும் பொறுமையும் நம்பிக்கையும் உனக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக மன அமைதி உனக்குள்ள தானாகவே வந்துவிடும். உன்னை சுற்றி இருக்கும் பல பேர் ஒரு சின்ன தோல்வி வந்துருச்சுனாலே மனம் உடைஞ்சு போகிறாங்க. நீ எப்போதும் எதற்காகவும் சோர்ந்து போகாதே. நீ தோற்று போனாலும் அதை தாண்டி உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை இந்த வராகி அம்மா எப்படியாவது கொண்டு வந்து சேர்ப்பேன்.